அன்புள்ள நெஞ்சங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். வைந்தரின் உவமை சொல்ல யுகதர்மம் ஆகுமே. ஐயா வைகுண்டரோட அருளோட இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன கருத்து சொல்ல போகிறேன்னா, முள்முறுக்கு பூமினுக்கு 3 நாள் கள்ளருட வாழ்வு காணும் அதுபோல அப்படிங்கிற ஒரு அழகான வரிகள், அற்புதமான வரிகள் அகில திரட்டு அம்மானையில் இருக்குது. அதுக்கான பொருள் விளக்கத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நிறைய பேர் ஐயாவளி பாடல் மூலமாகவோ ஐயாவளி கச்சேரி மூலமாகவோ இல்லைன்னா அகில திரட்டு அம்மானையை வாசித்தோ இந்த வரிகளை பார்த்துருக்கலாம், இல்லைன்னா காதால் கேட்டிருக்கலாம். அதில் ஒரு சில பேருக்கு தான் இதோட உண்மையான பொருள் விளக்கம் தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. எனக்குமே நிறைய நாள் தெரியாது. அதுக்கப்புறம் நான் இதோட அர்த்தத்தை பெரியவங்க மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கேட்டு தெரிஞ்சதை இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது, முள்முறுக்கு பூமினுக்கு 3 நாள் கள்ளருட வாழ்வு காணும் அதுபோல. நல்லா இந்த லைனை பாருங்கள். இதை பார்த்தாலே உங்களுக்கு இதோட விளக்கம் தெரிஞ்சிரும். எப்படின்னா, முள்முறுக்கு அப்படிங்கிற ஒரு முருங்கை மரம்னா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த முருங்கை மரம் கிடையாது. காட்டு சைடில், மலை பிரதேசங்கள் சைடில் இந்த முருங்கை மரம் மாதிரி ஒரு மரம் உண்டாம். அதாவது அதில் முள்ளெல்லாம் வளர்ந்துருக்குமா, பார்க்குறதுக்கு முருங்கை மரத்தோட தோற்றம் போல் அப்படியே இருக்குமா. அந்த மரத்தில் உள்ள தன்மை என்னென்னா, அந்த முள்முறுக்கையோட பூக்கள் ரொம்ப பளபளன்னு மின்னிக்கிட்டு இருக்குமா. அது எத்தனை நாளைக்கு அப்படி மின்னிக்கிட்டு இருக்கோன்னா, இப்போ நார்மலாக சாதாரணமாகவே நம்ம ஒரு செடியை எடுத்தோம்னா அதில் இருக்கக்கூடிய பூக்கள் காலையிலே பார்த்தா நல்லாயிருக்கும், சாயந்தரம் சூரியன் மறைஞ்சதும் அதுவும் வாடி போயிடும். இல்லைன்னா அந்த செடியை விட்டே அது அழிஞ்சு போய், அதாவது கீழே விழுந்து உதிர்ந்துடும். இதுதான் நார்மலாக உள்ள ஒரு செடி இல்லைன்னா மரத்தில் உள்ள பூக்களோட இயல்பு. ஆனால் இந்த முள்முறுக்கை மரத்தில் உள்ள பூக்கள் 3 நாள் வரைக்கும் அப்படி புது பொலிவோட அவ்வளோ அழகாக இருக்குமா பார்க்குறதுக்கே. ஆனால் அந்த பூக்களோட காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் 3 நாள் மட்டும்தான். அதோட மினுக்கடி, அதாவது அதோட பளபளப்பு தன்மை எல்லாமே எவ்வளோதான் வாசம் வீசினாலும் அதோட பளபளப்பு தன்மைக்கான காலம் 3 நாள் தான். அதே போல் தான் நம்ம மனிதர்கள் கூட்டத்துக்கு இடையேயும் நல்ல மனிதர்களும் இருப்பாங்க, கெட்ட மனிதர்களும் இருப்பாங்க. கெட்டவன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த முள்முறுக்கை பூவை மாதிரி 3 நாள் தான் ஆகுமா. அதாவது கள்ள எண்ணம் கொண்டவர்கள், அவங்களுடைய வாழ்வு, அவங்க எவ்வளவுதான் நல்லவை மாதிரி சிரித்து பேசி நடித்தாலும் அவங்களோட உண்மையான குணநலன்கள் 3 நாளில் நமக்கு தெரிஞ்சிடும். இவங்க நடிக்கிறாங்களா இல்லை நடிக்காமல் நல்லவங்களா இருக்காங்களா பொய்யானவங்களா இருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் வெறும் 3 நாள் போதும் அப்படின்னு நம்ம ஐயா நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. வரிகளை கேட்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. சாதாரணமாக ஒரு பூக்கள் கூட ஒப்பிடாமல் முள்முறுக்கை பூக்கள் கூட ஒப்பிட்டு சொன்னதுனால அந்த முள்முறுக்கை பூவை போல் 3 நாள் தான் கள்ள எண்ணம் கொண்ட மனிதர்களுடைய நிலைமையும் அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. இதை விட வேறு என்னங்க வேணும். நம்ம ஐயா சொல்லி வச்ச ஒவ்வொரு வரிகளுமே நமக்கு அற்புதம்தான், அதிசயம்தான். நாளை இன்னொரு வீடியோவில் இன்னொரு அர்த்த விளக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.